இவ்வளவு தூரம் அதை வகுத்தேன் என்றால் அதற்கு காரணம் இந்த உடலும் உயிரும் மனதும் தான். 3 எழுத்துல அந்த விஷயத்தை முடிச்சுட்டாங்க. யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் 3 எழுத்து, அவ்வளவுதான். அதற்கு பொருள் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிறப்ப உண்மையிலே தமிழையும் சித்தர்களையும் கண்டு ரொம்பவே வியந்தேன். அதற்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகம்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய யோன்னு சொல்லக்கூடிய எழுத்து இருக்குல்ல, அதை நீங்கள் பிரித்தீர்கள் என்றால் அதை என்னவென்று சொல்வீர்கள்? இ கூட்டல் ஓ, இது யோ. ஆமாவா? ஈன்னு சொல்லக்கூடியது மெய், அது உடலை குறிக்கக்கூடிய எழுத்து. ஓன்னு சொல்லக்கூடியது ஓங்கார பிரணவத்தை அல்லது ஓமை குறிக்கக்கூடிய சொல், அது உயிரை கொள்ளக்கூடியது. இதோடு சேருகின்ற யோ